வெல்கம் பேக் டு லாஸ்ட் டோன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூஸ்லாம் எதுவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வேஸ் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சர்வே எப்படி அடிச்சுட்டு ஒரு 0 கில் எடுத்துகிட்டு ஒரே அலைவில் பார்த்தீங்கன்னா எப்படி பாய் அடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டிப்ஸ்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். எப்படி ரேங்க் புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பில் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒன்றுக்குன்னு நியூஸ் அப்டேட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே போடலாம். நியூஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான் சொல்லணும். இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போட்டால் கூட ஒரு மதியம் ஆகி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்காக நியூஸ் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நியூஸ் காமெடி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வே நியூஸு சர்வே பண்ணலாம், எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். சர்வே பண்ணுறவங்க தான் அதிகம். அதாவது பார்த்திங்கன்னா இறங்கி அடிக்கிறவங்களோட சர்வே பண்ணுறவங்க தான் அடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேட்ச்சில் இறங்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கீழே பாருங்கள், யார் எலிமினேட் ஆகிறவங்க கில் ஆகிறவங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கெத்தாக இவங்க கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களால லெஜெண்டரியான கன் ஸ்கின் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே வராமல் வெறும் சாதாவாக கில் வந்துச்சு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கில்லே இல்லை, கன் ஸ்கின்னே இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். கன் ஸ்கின் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா சர்வே பண்ணுறவனுங்க. கன் ஸ்கின்லாம் வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னா பார்த்திங்கன்னா கன் இறங்கி அடிக்கிறவங்க. அப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லாமே கன் ஸ்கின்னே இல்லாமல் தான். நானே கன் ஸ்கின்லாம் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி தான் ஆடுறாங்க. இந்த வீடியோக்கும் சர்வேக்கும் சம்மந்தமே இல்லைனா கூட நான் பார்த்திங்கன்னா உங்களுக்காக அந்த பார்த்திங்கன்னா சர்வேனா என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். அது பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் போய் இந்த நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மேட்ச்சில் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்குவாடு கூட விளாண்டா எந்த மாதிரி சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்குவாடு கூட விளாட்றீங்க பிரியவே கூடாது. பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அவங்க 2 பேருமே ஒரு வீட்டில் ஒரு வீடு சுற்றி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 வீடு இருக்குது அப்படின்னா ஒரு வீடு ஆளுக்கு சூஸ் பண்ணிக்கணும். இவன் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு வீட்லேயும் அவன் ஒரு வீட்லேயும் இறங்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமே, அதாவது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத இடமா பார்த்து இறங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுங்களாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இறங்கினா சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜோன் வர கூட நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்வேலே பார்ட் 2 ஒரு இது இருக்குது. அதை நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்த வந்து எனிமி அடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கன் ஸ்கின் இருக்குது ப்ரோ, இந்த கனுக்கு நான் ஸ்கின் வச்சுருக்கேன் அப்படின்னா இறங்கி அடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. கன் ஸ்கின்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கன் ஸ்கில் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுனாவே உங்கள் மீதிக்கிற 2 பேருமே தெரிச்சு ஓடி போயிருங்க அங்கேருந்து. புரியுதா? இப்போ அவன் அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் கூட அடி வாங்கினா கூட அவன் நாக் ஆகிட்டா கூட உங்களால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரேங்க் ப்ளஸ் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவனை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா எப்படியாவது உனக்கு திறமை இருந்தால் க்ளோவால் போட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துடுங்க. இல்லை ப்ரோ, அவன் அடி வாங்கட்டும், நம்ம டக்குன்னு இவங்க 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சு ஓடியே ஆகணும். ஓடிட்டா கூட இவங்க 2 பேர்த்தால இல்லை இவன் ஒருத்தனாலாவது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரேங்க் ஏறும். நீ அவனே நாக்கானாலும் பரவாயில்ல. உங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏறுதோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குறையும், அவனுக்கு கொஞ்சம் 5 குறையும், உங்களுக்கு 5 ப்ளஸ் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரும் அடிக்கிறான்னு தெரிஞ்சாவே ஓடி போயிருங்க. இது ஒரு மொதல் டிப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் போய் ஒன்றா பிரியவே கூடாது, ஒன்றாவே தான் இருக்கணும். யாரை எனிமையை அடிக்கவே, அதாவது பார்த்தீங்கன்னா எனிமி உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் எனிமி அடிக்கக்கூடாது. அதான் அவன் உன்னை பார்த்துட்டான் அப்படின்னா கூட ஓகே பிரச்சனை இல்லை, ஓகே அட்டாக் பண்ணலாம். அவன் உங்களை பார்க்கல அப்படின்னா கூட அப்படியே பேபான்னு அப்படியே நில்லுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி இல்லைனா அப்படியே தெரிச்சு விட்டு ஓடியே போயிருங்க. அங்கேருந்து தெரிச்சு ஓரதான். அந்த பார்த்திங்கன்னா சர்வே பண்ணுறவங்க எல்லாருமே கில்லி இருப்பாங்க தெரியுமா? கில்லியோட கேரக்டரை ஸ்கில்லை மறக்காமல் வச்சுருங்க. இப்போ பாருங்க, நான் கில்லியோட கேரக்டர் ஸ்கில்லு தான் வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா கில்லியோட கேரக்டரோட ஸ்கில்லை மறக்காமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜோசப்னு நினைக்கிறேன் சம்திங், இல்லை ஜோசப் இல்லை, அந்த மேஜிக் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த டாப் அப் பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட ஸ்கில்லை மறக்காமல் அதையும் எக்யூப் பண்ணிக்கோங்க. எல்லாமே சர்வே பண்ணுறவங்க எல்லாருமே ரேங்க் புஷ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஸ்கில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜோட்டா ஒரு கேரக்டர் ஒரு ஷார்ட் கன் யூஸ் பண்ணும்போதோ அந்த கன் யூஸ் பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டில் பார்த்திங்கன்னா பவர் இதாகும், அவனுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் வரும். அந்த ஸ்கில் தான் வச்சுப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா சர்வே பண்ணுறேன் அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்கில்லை வந்து எக்யூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் விளையாண்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். வேறு என்ன சொல்லலாம் அப்போ பார்த்திங்கன்னா சோலோ சர்வே அப்படின்னு பார்த்திங்கன்னா சோலோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்கிறது இறங்கும் போது உஷாராக இறங்கணும்.
பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே இல்லாத இடமா பார்த்து நீங்கள் இறங்கினா தான் சர்வே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பார்த்திங்கன்னா க்ளோவால் இப்படியே பொறிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த பீச்சு பக்கமாகவே தான் அதிகமாக இருக்கணும். எந்த மாதிரி சொல்லலாம் பார்த்திங்கன்னா எனிமையை பார்த்தா அடிக்கவே கூடாது. அப்படியே தான் அந்த ஸ்குவாடு கூட விளையாடுறது தான் அப்படியே தான் எனிமையை பார்த்து தான் தெரிச்சு ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ டாப் 10க்குள்ளே வந்துட்டால் போதும். கண்டிப்பாக 20க்கு மேலே கண்டிப்பாக 20, 26 டாப் 10 வந்துட்டால் போதும். நம்ம அந்த அளவுக்கு வெறித்தனமாக சர்வே பண்ணுவோம். டாப் 10க்குள்ளே வர அளவுக்கு சோலோ சர்வே பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஜோன் ஓரமாக ஓடுறதுக்கு நான் இதாக சொல்லுவேன். ஜோன் ஓரமாக ஓடணும். அதாவது பார்த்திங்கன்னா ஜோன் வரும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் எடுத்து நீங்கள் ஜோன் ஓரமாக போனீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மொதல் ஜோன் பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்ல, 2வது ஜோன் கூட பயப்பட தேவையில்ல. உங்கள்கிட்ட காளான் இருக்குது அப்படின்னா இபி இருக்குது அப்படின்னா உங்கள் 3வது ஜோன் வரையும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் பார்த்திங்கன்னா ஜோன் ஓரமாக ஓடி ட்ரை பண்ணலாம். அதை அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஜோன் வருமா இல்லையான்னு பார்த்துட்டு ஜோன் ஓரமாக ஓடுறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த ட்ரிக்கை வந்து மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோன் ஓரமாக வர்றது அப்படின்னா அதுக்கு தனியாக ஏதாவது வீடியோ வேணும்னு சொல்ல மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாகவே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு பார்ட் 2 இருக்குது. பார்த்திங்கன்னா படுத்துட்டு சர்வே பண்ணுறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மேலே உச்சியில் ஏறிட்டு ஆட்ராப்பை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா படுத்து சர்வே பண்ணுவாங்க. அந்த சர்வேவை நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்வேலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்வே கஷ்டம். இந்த வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நூபு மாதிரி அந்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கன் கிரேட்லேருந்து M10 கன் ஸ்கின் எடுக்கலாம். அப்படி M10 கன் ஸ்கின் எடுத்தால் இந்த ட்ரிக்கு வேலை செய்தா இல்லைன்னு நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு இந்த நூபு மாதிரி மாறியிருக்கேன். அதுக்கு வந்து இவன் நூபு ப்ரோ, அதுதான் இவனெல்லாம் வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சோலோ சர்வே பண்ணுறவங்க ஜோன் ஓரமாக ஓடினீங்கன்னா செம்ம மரணமாக இருக்கும். அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஜோன் வரும், நீங்கள் ஜோன் ஓரமாக ஜோன் கூடயே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னோடய சர்வேஸில் நான் இப்படி தான் ப்ரோ சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்படி தான் சர்வேவும் பண்ணுவேன். எனக்கு இந்த சர்வே தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நான் இப்படி தான் டாப் 10க்குள்ளே வந்துடுவேன். எப்படியோ ஒன்று நாக்கானா என்ன ஆனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட விளாண்டா போதும், அவனுக்கு எப்படியோ டாப் 10க்கு கூப்பிட்டு வந்துடுவானுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் என்ன எவனும் அடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவன் தெரிச்சு ஓடி போயிடுவான். அதுக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு கூட போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்க நீயும் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் டியூக்கில் போனீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாடும்போது கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை யாரும் அடிக்கிறான் அப்படின்னா தெரிச்சு என் ஃப்ரெண்டை என்ன அடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அவன் பார்ப்பான். அடிக்கிறான்னு தெரிஞ்சவொடனே அடுத்த செகண்டில் 100 மீட்டரு 200 மீட்டரில் அங்கே கிடப்பான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தான் வேணும். அந்த மாதிரி தான் ஓடணும். ஏன்னா நான் நாக்காகிட்டால் கூட அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனால் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஸ் ஆகும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். அவன் பார்த்திங்கன்னா வேணால் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்லாம் இல்லை. என்னை எவனோ அடிக்கிறான் அப்படின்னா எனக்கு அதாவது பார்த்திங்கன்னா என்னால் இப்போ நான் நாக்கானாலும் அவனால் எனக்கு ப்ளஸ் ஆகும். அதுதான் இங்கே இருக்கிற விஷயமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே புரியல, உங்களுக்கு புரியுதோ இல்லையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சொன்னேன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடணும், நிற்கவே கூடாது. முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறது அப்படின்னா ஜோன் வர ஜோன் கூட ஓடுங்க. ஜோன் முன்னாடி வருது அப்படின்னா நீங்கள் ஜோன் ஓரமாக ஜோனுக்கு பாருங்கள் அப்படி கிராஸாக வட்டமாக ஜோனுக்கு ஓவரமாக ஓடினீங்கன்னா ஈஸியாக மரண சர்வே பண்ணலாம். இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் மறக்காமல் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்வே உங்கள் ஃப்ரெண்டு கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்தாரு அப்படின்னா மறக்காமல் அவரும் உங்கள் கூட இதே மாதிரி சர்வே பண்ணுவார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோடு முடித்துக்கொள்ளப்படுகிறது என்பது சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பாய்.